எல்லா நன்மைகளுக்கும் காரணர், நன்மையின் பாதையில் வழி நடத்துகின்றவர் ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தொடர்ந்த இந்த லந்து காலத்தின் பயணத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட அவருடைய வார்த்தையை கேட்டு நிலையான வாழ்விலை தொடரும் இந்த பயணத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். அதில் ஆதியில் முதல் குடும்பம் 2 பிள்ளைகள் காயின் ஆபேல் இருவரும் காணிக்கை கொண்டு வராங்க ஆண்டவருக்கு. இந்த காணிக்கைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். ஆனால் அதை தொடர்ந்து ஆண்டவர் உள்ளத்தை கவனிக்கின்றார். ஆபேல் தன்னுடைய மந்தையில் முதல் ஈற்றை சிறந்தவற்றை கொண்டு வருகிறார். ஏனென்று பார்க்கிறார் ஆண்டவர், உள்ளத்தில் ஆழ்ந்த விசுவாசத்தை காண்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் குறிப்பிடுவது போல ஆழ்ந்த விசுவாசம், ஆண்டவர் பேரில் ஆழ்ந்த பற்று, ஒரு உறுதியான பற்று உறுதி, ஒரு அன்பு, அந்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கையை பார்க்கின்றார். அது ஆண்டவரால் அங்கீகரிக்க முடியலை. காரணம், ஒரு வேளை அவர் பெயருக்காக காணிக்கை படைக்க வேண்டும்ங்கிறதுனால செய்திருப்பார். இல்லை என்றால் நல்ல ஒரு பெயரை வாங்க வேண்டும் என்று ஏதோ செய்திருக்கலாம். அப்படியே நிறைய கொண்டு வைத்திருக்கலாம். ஆனால் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று செய்திருக்கலாம். நமக்கு தெரியாது. எப்படியும் உள்ளத்தை பார்க்கின்ற ஆண்டவர் காணிக்கை அங்கீகரிக்கலை. இதனால் காயினுக்கு ரொம்ப வருத்தம். தன்னை குறித்து வருத்தப்படுகிறார். தன்னுடைய மதிப்பை குறைவாக மதிக்க இடையிட தொடங்குகிறார். ஆண்டவர் இருவரையும் அங்கே ஒரு தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகவே வைத்திருக்கிறார். இந்த காயினை அவர் நிராகரிக்கவே இல்லை. காயினுடைய அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. இதை காயின் புரிந்துவிடலை. எப்படியும் காயினுக்கு ஆபேலோடு ஒப்பிட்டு பார்த்து ஆபேலை இப்போ எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆபேல் எனக்கு ஒருவேளை விரோதமாகவும் வந்து விடுவார், போட்டி அதிகரிக்கும் என்றெல்லாம் சிந்தித்து ஒப்பிட்டு பார்வையினால் பொறாமை ஏற்பட்டு, பொறாமையினால் இனி எப்படியாவது ஆபேலை அழித்து விட வேண்டும், அதுதான் சரியானது, நன்மையானது என்று அவர் முடிவெடுக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் வருகிறார். 2 பரிசுகளுக்கு பின்னால் அந்த பரிசுகள் அன்பினால் எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதை வைத்து நம்ம சில நேரத்தில் சிலதை நம்ம எடுக்கிறோம், இல்லை எடுக்காமல் விட்டுக்கிறோம். அதை பார்க்காமல் இப்படி பொறாமையோடு போகிற, இது பொங்கு சரியில்லையேங்கிற இதை மனதில் எடுத்து நல்ல ஒரு பெற்றோர் பிள்ளைகளோடு பேசுகிறது மாதிரி காயினிடத்தில் வந்து பேசுகிறார். காயினை, நீ நன்மை செய், உனக்கு மேன்மை கிடைக்கும். இல்லைன்னா பாவம் உன் வாசலில் ஒரு கடிக்கின்ற, நம்மளை அழிக்கின்ற ஒரு நாய் மாதிரி கிடக்கும். அது நம்ம பேரில் பிடிக்கிற அந்த பிடியை விடாது, நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும். இட் டிசைர்ஸ் டு ஹேவ் யூ என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் யூ ரூல் ஓவர் இட் என்ற ஆலோசனையும் கொடுக்கிறார். நீ அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டு நடத்துறதுக்காக தனி ஆளும் அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா. உன்னுடைய இருதயத்தின் அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த கார்டிங் அவர் ஹார்ட், அதை ஆண்டவர் உனக்கு தருவார். நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். காயின் கவனிக்கலை. காயின் உள்ளம் இன்னும் அதிகமாய் சோர்ந்து போகிறது. என்னுடைய சாரம் உஷ்ணகாலத்தின் வறட்சியை மாதிரி அதிகரிக்கிறது. அதை விட என்னுடைய குறைகளை நான் அறிக்கையிடுகிறேன் என்று தாவீது சங்கீதத்தில் 32வது சங்கீதத்தில் சொல்கிறது மாதிரி அவர் ஆண்டோடத்தில் என் குறைகளை அறிக்கையிடுவேன் என்று சொன்ன உடனே என் பாவத்தின் தோஷத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று தாவீது சொல்லியிருக்கார். அதே அனுபவத்தை காயின் பெற்றிருக்கலாம். ஆனால் காயின் அதை மறுத்துவிட்டு பொறாமையின் அந்த ஆவிக்கு அதிகமாக இடம் கொடுத்து காயின் அவர் நடிக்க தொடங்குகிறார். அன்பாக நடிப்பதைப் போல காட்டி ஆபேலை அழைத்து வயல்வெளியில் சென்று ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி ஆபேலை கொலை செய்கிறார். அதோடு முடிந்து விட்டது என்று நினைக்கிறார். நன்மையை செய்து விட்டேன் என்று நினைக்கிறார். இல்லைன்னா தீமை தொடர்ந்திருக்கும் என்று நினைத்து விட்டார். ஆனால் எல்லா நன்மைக்கும் காரணர், உயிர்களுக்கு அதிகாரி, பொறுப்பாளி ஆண்டவர் வருகிறார். காயினோடு பேசுகிறார். காயினே, உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். காயின் சொல்வார், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று கேட்கிறார். ஆண்டவர் அமைதியாய் ஆமாம் அது தானேங்கிறதை உணர்த்துகிறார். ஆனால் நீ என்ன செய்தா என்று சொல்லுன்னு கேட்கிறார். ஆனால் அதற்கும் அவர் பதில் சொல்லலை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சகோதரர்கள், இல்லைன்றால் நம்முடைய உடன் பணியாளர்கள், அயலகத்தார்,
இவர்களே ஆண்டவர் நாம் அவர்களுக்கு காவலாளிகளாக இருக்கோம். ஒருவருக்கு ஒருவர் கரம் கொடுக்கவும் தக்கதாகத்தான் ஆண்டவர் அந்த உறவு வலையில் வைத்திருக்கிறார் அல்லவா? பிறர் ஒருவேளை மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா நமக்கு எப்படி உள்ளத்தில் தோன்றுது? உடன் மகிழ தோன்றுகிறதா? இல்லை சங்கடமாக வர்றதா? பிறர் கஷ்டத்தில் ஆகிறாங்கங்கிறதுக்கு நாம் எப்படி பதில் கொடுக்குறோம்? இந்த கஷ்டத்தை குறித்து அந்த ஒருவேளை தவறை குறித்தோ தவறிய நிலையை குறித்தோ 4 பேர்கிட்ட சொல்லி மற்றவர்களை தரம் தாட்கலாம் என்று பார்க்கின்றோமா? ஆண்டவர் நம்மை எதற்காக உலகில் வைத்திருக்கிறார்? சமூகத்திற்கென்று ஒரு குறிக்கோள் இல்லையா? குடும்பத்திற்கென்று குறிக்கோள் இல்லையா? அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதில் நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி கரம் கொடுக்குறோம் என்கிற கேள்வியிலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கேட்கிறார். ஆனால் கவலைப்பட வேண்டாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி நாம் நம்மை ஆண்டோடைய சமூகத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கென்று ஆண்டோர் வைத்திருக்கிற திட்டங்கள் தெளிவாகும். மேன்மை, அதை குறித்த மேன்மை பாராட்ட இடம் இருக்கிறது. அதுபோலவே நாம் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதையில் பிறர் எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சேர்ந்து எப்படி ஒரு குறிக்கோளை வைத்து ஆண்டவர் நடத்துகிறார் என்கிற தெளிவை அடைய வழிகள் இருக்கின்றன அல்லவா? நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்கென்று மீண்டும் ஒருவரை சேர்ந்து வருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கென்று ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இந்த மாதிரி தோல்வி நிலைகள் வரும் பொழுது அந்த தோல்வி என்கிற பெரிய நதியை கடப்பதற்கு அவரே பாலமாக இருக்கிறார் அல்லவா? தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை அன்பினால் அரவணைப்பவரே, அன்பினால் எச்சரித்து வழிநடத்துகின்றவரே, இந்த நாளில் கூட உயிர் தெழுந்த ஆண்டவராய் எங்களோடு கூட தொடர்ந்து அந்த உயிர்த்து எழுந்து நடையிடுகிற வாழ்விலை, நிலையான வாழ்விலை, முன்னேறுகின்ற கிருபைகளை தருவதற்காகவே எங்களோடு நீர் பேசுகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்மோடு ஜெபிக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரோடு ஒருவர் இணைந்து கரங்கோர்த்து ஜெபிக்க கற்றுத்தாரோம் ஆண்டவரே. நாங்கள் குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய அன்பின் நிறைவோடு கிருபையோடு ஒருவரோடு ஒருவர் பேசுவோம். ஒருவர் பேசும்போது ஒருவர் ஆவலாய் கவனிக்கவும் ஆண்டவரே. ஒருவருக்காக ஒருவர் மனம் உவந்து கரம் கொடுக்கும் வகையிலே ஒருவரை ஒருவர் பாராட்டவும், தொடர்ந்து கரம் கொடுத்து நன்மை, தனி வாழ்க்கையின் நன்மைகள், சமூகத்தின் நன்மைகள் அவைகளை அறிந்து அவைகளை நன்றியோடு கூட நாங்கள் பற்றி கொண்டு சேர்ந்து இணைந்து செயல்படுவதனால நீர் எங்கள் பேரில் வைத்திருக்கின்ற குறிக்கோளை நிறைவேற்ற துணைத்தாரும். கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்தும், மகிமைப்படும் ஆண்டவரே. இயேசு மீட்பர் வழியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமேன்.